டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். சென்னை தாம்பரம் அருகே புலிக்கொறடு பகுதியில் ரசாயன கழிவுகளை கொட்ட வந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்தது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கந்தன் இணைப்பில் இருக்கிறார். கந்தன், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட நாகல்கேணி, திருநீர்மலை, பல்லாவரம், பம்மல் பகுதிகளில் ஏராளமான தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையிலிருந்து எடுக்கப்படும் ரசாயன கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் திருநீர்மலை சர்வீஸ் சாலையில் உள்ள அந்த புலிக்கொறடு என்ற பகுதியில் சட்டவிரோதமாக இரவு நேரங்களிலும் அதே போன்று அதிகாலைகளிலும் கனரக வாகனம் மூலம் கொட்டி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அந்த கொட்டும் அந்த ரசாயன பொருட்களை இரவு நேரங்களில் கொளுத்தி விட்டு வருவதாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் தான் அவங்க ஏற்கனவே இந்த பகுதியில் கொளுத்திவிடும் இந்த புகையால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகிறன தொடர்ந்து போராட்டமும் நடத்தி வந்தார். இந்த நிலையில் தான் இன்று அதிகாலை ஒரு லாரியில் எடுத்து வந்த அந்த ரசாயன குப்பைகளை அந்த குப்பை கிடங்கில் கொட்டும் போது லாரி இந்த டீசல் டேங்கில் இருந்த ஓட்டை வழியாக வெளியேறி திடீரென அந்த லாரி தீப்பற்றி எரிந்தது. தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த உடனடியாக அருகே உள்ள தாம்பரம் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக தாம்பரம் தீயணைப்பு துறை தற்போது அந்த லாரியில் இருந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். குறிப்பாக இந்த பகுதியில் இரவு நேரங்களில் இது போன்ற ரசாயன கழிவுகளை கொட்டி வருவதால் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.